கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். மிதுனத்தில் குரு வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோட சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில இருந்து அவர் வக்கரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வர. அதனால் குரு வக்கர நிவர்த்தி ஆறுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வர. புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்னைக்கு அதாவது பங்குனி அமாவாசை. 27/3/2026 அன்னைக்கு ஸ்ரீராமனோ. பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். 30/3/2026 அன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம். அதாவது விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான ஏற்றம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்திலிருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். 2வது நாளே, மாதம் பிறந்த 2வது நாளே. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய யோகமான காலம். ராசிநாதன் உங்களை பார்க்கறதுனால தீர்க்கமான சிந்தனைகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா சனியினுடைய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை 4ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் நிச்சயமாக தாயின் உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார். 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால உங்களுடைய படிப்பின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய லாபம், தாயின் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையிறது. இதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதாவது உங்களுடைய கம்ஃபர்ட் கொஞ்சம் கலையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது சுகங்கள் கொஞ்சம் கலையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடத்துல ராகு, செவ்வாய் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்குது. 3ஆம் இடத்துல பார்த்தலையானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உங்களுடைய தொழில் சார்ந்த முயற்சிகள் நிச்சயமான ஒரு வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்கறதுனால அந்த மனக்கசப்புகள் பேச்சு வாக்கில் அது சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள், பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது. ஏன்னா ராகு இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளை கொடுப்பார். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். சுக்கிரன் எப்போ அப்படின்னா 27/4/2026 அன்றைக்கி பார்த்தேன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துல போய் சுக்கிரன் இருக்கிறது 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். திருமண பாக்கியம் வந்து அடுத்த மாதத்தில் திருமணம் வரும். இப்போது ஜாதகம்லாம் பொருத்தம்லாம் நல்லபடியாக பார்க்கக்கூடிய நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது 5ஆம் அதிபதி, அவர் வந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல என்றைக்கு போகிறாருன்னா 1/4/2026 அன்றைக்கி போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சூரியன், சனி, செவ்வாய் 3 கிரகங்கள் இருக்குது 1ஆம் தேதியிலிருந்து. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரணும். 6/4/2026 வரணும். ஏன்னா 6ஆம் தேதி அன்றைக்கி புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். பரிவர்த்தனை யோகம் புதனுக்கும் குருவுக்கும் வருது. அதனால் பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடல் நிலையில் நிச்சயம் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. எந்த நாட்கள் அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 17ஆவது நட்சத்திரமாக வரக்கூடிய, அதாவது 17ஆவது நட்சத்திரம் வந்து சந்திராஷ்டம நட்சத்திரம்னு சொல்லுவோம். அதாவது அது வந்து பகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் அந்த நட்சத்திரம் வரும்பொழுது புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து தயிர் வந்து தயிர் கொடுங்க. இந்த அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் தயிர் வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்லபடியான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு மொத்தமாக பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமாக இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை, வக்ர நிவர்த்தி அடைந்த குருவினுடைய பார்வை நிச்சயமாகவே தீர்க்கமான சிந்தனை, எடுத்த காரியங்களில் வெற்றி, புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் வரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லா விஷயத்திலையும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரும். இருந்தாலும் பேச்சில் நல்லபடியாக மாற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் சுகங்கள் குறையும். அதை தவிர தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த மாதத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மனசில் நிற்காது. அதனால் மறந்து போகக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. அதிகமான உழைப்பு, அதில் வந்து ரிசல்ட் பார்த்தாலேயானால் கம்மியான பண வரவாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர உங்களுடைய தொழிலில் வந்து அதீத லாபம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் தன்னுடைய இடமான 11ஆம் இடத்தையே பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் 27/3/2026 29/3/2026 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த தனுசு ராசி நேயர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய, அதாவது தட்சிணாமூர்த்தியை போய் சுற்றிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அருகில் இருக்க அந்த நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் ஒரு தரமாவது பார்த்துட்டு அவருக்கு ஒரு வடமாலையோ இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு 1/2 கிலோ வெண்ணெயோ சாத்திட்டு வாங்க, இல்லை வெத்தலை மாலை போடுவோம். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.